Hello friends, welcome to Priyadashini's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பால் பாயசம் சிம்பிளா ஈஸியா சீக்கிரமா எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இப்போ நம்ம பால் பாயசம் செய்யறதுக்கு நான் வந்து 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க சின்ன கப் தான். ஏன்னா நான் 1/2 லிட்டர் பால் தான் யூஸ் பண்ண போறேன். சோ 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம குக்கர்ல ஈஸியா செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துல. இப்போ இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் அரிசியை 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நிறைய அரிசி ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து நம்மளோட பால் பாயசம் வந்து ரொம்ப நிறைய சாதம் இருக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம பாலை வந்து பிரித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் இப்போ பால் பிரித்து ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து குக்கரில் வைக்க போகிறேன். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். குக்கரை வந்து நம்ம வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இந்த பால்லையே வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு அடியோடு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த பாத்திரத்தை குக்கரில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் வந்து குக்கரை வச்சுட்டேன். இப்போ நம்ம வெயிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் போட்டு நம்ம இதை வந்து நல்லா சிம்மில் வைக்க போகிறோம். சிம்மில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் அரை மணி நேரம் வந்து நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். நடுவில் விசில் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் சிம்மில் வந்து வைக்கணும். அப்போ தான் நல்லா வந்து நம்மளோட அரிசி வந்து வெந்து வரும். இதை வந்து 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் வந்து நாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ நல்லா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடலாம். ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா நம்மளோட சாதம் வந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கப்பு அரிசி போட்டேன். அதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரையும் நம்ம இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 5 நிமிஷம் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும். அதுக்காக தான் அது வந்து 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை ரெண்டையும் வறுத்துக்கலாம். நெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது பாதி செவந்ததுக்கப்புறம் நான் வந்து திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பபிள்ஸ் மாதிரி வரும். இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாயசத்தில். இப்போ கடைசியாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி அப்போவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் வாசனைக்கு. இதில் சில பேர் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை. ஸோ இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஸி மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் டைமர் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. நம்மளோட பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸி மெத்தடில் பண்ணிங்கன்னா சும்மா கலரிட்டே இருக்க வேண்டாம். டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு 1 ஹவரில் வந்து நம்மளோட பால் பாயசம் ரெடி ஆகிடும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.